இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார், அப்ப நான் மருந்து அடிச்சிடட்டுமா? தாராளமா, சீக்கிரம் போய் அடிங்கண்ணே. எலி எல்லாம் கொஞ்சம் வெளியே வரணும்ல. விஜய் போட்டுக்கம்மா. அப்பா போட்டுக்குங்கப்பா. இப்படி வா வா. ஏய் விஜய், நீயும் மாஸ்க் போடு. மாஸ்க் போட்டுக்கோ விஜய். அண்ணா சார், இப்படியே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க ஸ்டோர் ரூம் இருக்கு, அங்கேயே அடிச்சிருங்க. ஓகே சார். என்ன விஜய், அங்கேயே அடிச்சிடலாம்ல? ஸ்டோர் ரூம்ல தானே முக்கியமா அடிக்கணும், அங்கதான் எலியெல்லாம் இருக்கும். நம்ம உள்ள போலாவா? ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் போகணும். உடனே போனோம்னு வச்சுக்கோவேன், அந்த மருந்து நம்மள தான் அஃபெக்ட் பண்ணும். ஒரு 2 நிமிஷம் வெளியே நின்னோம்னா அந்த புகையெல்லாம் வெளியே போனதுக்கு அப்புறம் நீங்க உள்ள போலாம். அப்ப சரி, நான் 2 நிமிஷம் கழிச்சு போலாம். என்ன ராகவா, 2 மினிட்ஸ் ஓவரா? அடிச்சிட்டா. இப்போ போலாம். பெருச்சாளி தன்னால வெளியே வந்திருக்கும். என்ன அப்பா, சத்தம் ஸ்டோர் ரூம்ல இருந்து கேக்குதுப்பா. ஸ்டோர் ரூம்? ஸ்டோர் ரூம்ல தானே சத்தம் வருது. ராகவா, ஸ்டோர் ரூம் வாங்கப்பா. வாங்க வாங்க, அங்க போய் பார்க்கலாம். வாங்கம்மா. இறந்து பார்த்தா தானே தெரியும். ஆமாண்டா, சிரிப்பு சத்தம் கேக்குது. நான் திறக்கிறேன்டா. எவ்வளவு வேலை பார்த்துருக்கோம், ஈஸியா போய் திறக்கிறாங்கிற. நான் தான் திறப்பேன். என்னடா உள்ள ஏதோ சிரிப்பு உள்ள போய் பாருடா. போறேங்கற பயமா இல்லையா உனக்கு? பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? உள்ள என்ன பேயா இருக்கு? அப்படி பேயாவே இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். வரமாடா. யாரும் உள்ள வரக்கூடாது. முக்கியமா நீ முந்திரி கொட்டை மாதிரி உள்ள வந்துடாது. மர பாத்து பாத்து போ. வாங்க வாங்க வாங்க. சிரிச்ச முகமா இன்ட்ரோடியூஸ் ஆகுறீங்க. நாங்க அடிச்சது பூச்சி மருந்து இல்ல, சிரிப்பு மருந்து, லாஃபிங் கேஸ். இனிமே நான் ஸ்டாப் சிரிப்பு தான் போங்க. ஏய், நீ செந்தில் பொண்டாட்டி இல்ல? ஏய், உங்க அம்மா செத்துட்டதா சொன்ன?